நாட்டில் அடுத்தடுத்து 2 முறை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அங்கு பதிவாயிருக்கிற நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.1 மற்றும் 6.9 பதிவாயிருக்கு. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால அங்கிருந்த மக்கள் பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. இப்படி தகவல்கள் வந்துட்டு இருந்த சமயத்துல ஜப்பானின் தென்மேற்கு மியாசாகி மாகாணத்துல இந்த 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் தொடர்ந்து சுனாமியும் ஏற்பட்டிருக்கு. முதல் நிலநடுக்கம் 6.9 ரிக்டர் அளவில் பதிவானதா சொல்லப்படுது. இது கியூஷுவின் கிழக்கு கடற்கரையில சுமார் 30 கிலோமீட்டர், அதாவது 18.6 மைல் ஆழத்திற்கு மையம் கொண்டிருந்திருக்கு. இந்த நிலநடுக்கம் கியூஷுவில் இருக்கிற மியாசாகி மாகாணத்தில் உள்ள நிச்சிகன் நகரம் மற்றும் அது பக்கத்தில் இருக்க பகுதிகளை மிகவும் கடுமையாக உலுக்கியிருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்ட அரை மணி நேரத்துக்கு பிறகு கியூஷுவின் தெற்கு கடற்கரை மற்றும் அருகில் உள்ள ஷிகோகு தீவின் சில பகுதிகளில் 50 சென்டிமீட்டர், அதாவது 1.6 அடி வரை சுனாமி அலைகள் கண்டறியப்பட்டதா சொல்லப்படுது. நிலநடுக்கம் ஏற்பட்ட அரை மணி நேரத்துக்கு பிறகு கியூஷுவின் தெற்கு கடற்கரை மற்றும் அருகில் உள்ள ஷிகோகு தீவின் சில பகுதிகளில் 50 சென்டிமீட்டர் வரை சுனாமி அலைகள் கண்டறியப்பட்டதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல ஏற்கனவே நிலநடுக்கத்தால பேரழிவை சந்திச்ச நன்காய் ட்ரஃப்ல இப்போ ஏற்பட்ட நிலநடுக்கமால எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு ஆய்வு பண்ண நிலநடுக்க வல்லுநர்கள் அவசர கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. தலைமை அமைச்சரவை செயலாளர் யோஷிமாஷா ஹயாஷி அங்க இப்ப வரைக்கும் எந்த விதமான கடுமையான சேதங்களும் ஏற்படலைன்னு தான் ரிப்போர்ட் வந்திருக்கதாகவும், அங்க இருக்கிற கடலோர மக்கள் உடனடியாக அங்கிருந்து கடற்கரையை விட்டு விலகி செல்லும்படியும் கேட்டுக்கொண்டிருக்கதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜப்பானின் NHK பப்ளிக் டெலிவிஷன் நிலநடுக்கம் ஏற்பட்ட மைய பகுதிக்கு பக்கத்தில் உள்ள மியாசாகி ஏர்போர்ட்ல இருக்க ஜன்னல்கள் உடைஞ்சிருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில கியூஷு மற்றும் ஷிகோகுல இயங்கிட்டு வர 3 அணு உலைகள் உட்பட 12 அணு உலைகளும் பாதுகாப்பாக இருப்பதா அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவிச்சிருக்கு. அணு உலைகள் இருக்க இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுறதுங்கிறது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜப்பான்ல 2011 மார்ச் மாதம் ஏற்பட்ட பெரிய நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமா அங்க இருந்த ஃபுகுஷிமா அணுசக்தி பேரழிவை ஏற்படுத்தியதுனால கிட்டத்தட்ட 9 ரிக்டர் அளவுல ஏற்பட்ட நிலநடுக்கத்தால மற்றும் சுனாமியின் விளைவா 2011 மார்ச் மாதத்துல ஜப்பானோட வடகிழக்கு பகுதி முற்றிலும் சேதமடைஞ்சு கிட்டத்தட்ட 20,000 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்படி ஜப்பான்ல அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட காரணம் ஜப்பான் கரெக்டா பசிபிக் பெருங்கடலோட ரிங் ஆஃப் ஃபயருங்கிற லைன்ல அமைஞ்சிருக்கிறது தான். உலகத்துல நிலநடுக்கத்தால அதிகம் பாதிக்கப்படுற நாடுகள்ல ஜப்பானும் ஒன்று. கடந்த சில மாதங்களாவே உலகத்துல இருக்கிற வெவ்வேறு பகுதிகளில் நிறைய இயற்கை சீற்றம் ஏற்பட்டு நிறைய மக்கள் உயிரிழந்துட்டு இருக்கிறது மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பாய்.